Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து கேரட் ஃப்ரை. கேரட் ஃப்ரை எப்படி பண்ணதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Friends, இப்போ நான் இந்த ஃப்ரையிங் panல 2 tablespoon oil heat பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூட கடுகு வந்து ஒரு 1/2 teaspoon, சீரகம் ஒரு 1/2 teaspoon. Friends, இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 3 கேரட் எடுத்துருக்கேன். 3 கேரட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சப்பொடி வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக எடுத்துருக்கேன், அது ஒரு 1 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கேரட்டில் நல்ல மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே ரொம்ப ஷூட் ஆகும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த எண்ணெயிலே வந்து இது நல்லா வந்து மசாலாலாம் கலந்து நம்மளுக்கு நல்ல ரோஸ்ட் ஆகிடும். உருளைக்கிழங்கு சுவையில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. இதை நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு கேரட் ஃப்ரை ரெடி ஆகிடும். நீங்கள் ஈஸியாக இதை பண்ணிடலாம். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். டெய்லி பொரியல் இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரி பண்ணதோட இந்த ஃப்ரை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இன் பிட்வீனில் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் திறந்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்து ஆயிருக்கு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு சுவையான கேரட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. கேரட் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகிடும். அதிகபட்சமாக அதுக்கு வேக்காடு தேவை கிடையாது. அதுக்காக நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸில் நல்ல சூப்பரான ஒரு கேரட் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் ஃப்ரையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதை என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்ட்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.